Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் 23வது எபிசோட் தெளிவான கீ லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கீ லெவல் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இது எந்த மாதிரியான லொக்கேஷன்ஸில் வரும்போது இது எந்தெந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகும், அண்ட் கீ லெவல் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீ லெவல் அப்படின்றது என்னங்க, அதாவது சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. கீ லெவல் அப்படின்றது அந்த பர்டிகுலர் ப்ரைஸ், அந்த லெவலில் ப்ரைஸ் பிரேக் ஆச்சுன்னா அந்த ஜோன் வந்து ரீடெஸ்ட்டாக வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யக்கூடிய ஜோன் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீ லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெளிவாக உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கீ லெவல் எடுக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ தெளிவாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க தெரியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் நம்பர் 22, 21 இது ரெண்டையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதில் கீ லெவல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணலாம், ஹரிசாண்டல் ரே யூஸ் பண்ணலாம். நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசரம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இதை வந்து நான் ஒரு ஹரிசாண்டல் லைனாகவே வரைகிறேனே. ஒரு சில ட்ராயிங்ஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் கான்செப்ட் யூஸ் பண்ணுறாரு, இப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சிம்பிளாக சொல்கிறேன். கீ லெவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கட்டும், கீழே போயிட்டுருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ அந்த கண்டினியூவேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கண்டினியூவேஷனுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் அப்படின்றது, இப்போ எக்ஸாம்பிள் இப்படி இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு, இது ஒரு சப்போர்ட்டாக நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சப்போர்ட்லேருந்து வந்தது இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே உடச்சிட்றான்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த ஜோன் எகைன் நமக்கு ரீடெஸ்ட் ஜோனாக வேலை செய்யணும். ஸோ இதுதான் கீ லெவல். அதாவது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ரெண்டுமே ஒரே ரேஞ்சில் வர்ற மாதிரியான லெவல்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீ லெவல். அது பை சைடு பிரேக் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் என்ன ஆகும், ரீடெஸ்ட் வந்து பை ஆகும். செல் சைடு பிரேக் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் என்ன ஆகும்னா ரீடெஸ்ட் போயிட்டு அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் உங்களுக்கு செல் என்ட்ரி கொடுக்கும் பேஸ்ட் ஆன் ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட். ஸோ அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதில் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு லெவல், அந்த ஒரு லெவலுக்கு ப்ரைஸ் ஒன்ஸு அதாவது இது நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்றது முதல்ல சொன்னால் இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது சிம்பிள், நீங்கள் போயிட்டுருக்க மார்க்கெட், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் புல்லிஷ் டு பேரிஸ்க்கு பார்ப்போம். புல்லிஷில் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சாச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே உடஞ்சிருச்சு, இந்த சப்போர்ட் வச்சாச்சு. அப்போது நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு லைன் போட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் கீழே வரும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம், ஓகேங்களா. அப்போது ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப ஒரு சப்போர்ட் வச்சு அந்த சப்போர்ட்டை கீழே உடச்சிருச்சு, ஓகேங்களா. இந்த சப்போர்ட் இப்படி உடைச்சிருக்கிற ரேஞ்சு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடெஸ்ட்டுக்கு வேலை செய்யும் செல்லுக்கு. அதே மாதிரி பையுக்கு பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் வைக்குது, அந்த சப்போர்ட்டை உடைக்குது, அந்த சப்போர்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கூட ப்ரைஸ் போகலாம், அதாவது இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணி கூட உடைக்கலாம். அதே மாதிரி என்ன நடக்கும்னா ஒரு சப்போர்ட் வச்சு அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி திரும்ப இந்த ரேஞ்ச் என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸாக கூட வேலை செய்யும். பட் நாம் சிம்பிளாக கீ லெவல் எப்படி எடுக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ரெண்டும் மேட்ச் ஆகக்கூடிய ரேஞ்சு தான் உங்களுக்கான
தெளிவான கீ லெவல். இது நமக்கு ட்ரெண்டில் இருக்கணும். அதுக்கு ஒரு 2 மாடல் சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதிகமாக சொல்லி உங்களை நான் குழப்ப விரும்பலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் டு பெயரிஷ்ங்க. புல்லிஷ் டு பெயரிஷ் அப்படின்றது நம்ம கீ லெவல் எப்படி எடுக்கணும்னு பார்த்தோம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெண்டும் மேட்ச் ஆகிற ஜோன் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் மேட்ச் ஆகக்கூடிய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக வேலை செய்யும். அவ்வளோதான். இப்போது நாம் புல்லிஷில் போயிட்டுருக்க ட்ரெண்டு பெயரிஷ்க்கு திரும்புதுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஒரு ப்ரைஸ் மேலே போகுது, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வருது, எகைன் அந்த ஜோன் உடையுது, எகைன் இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கு ப்ரைஸ் வருது, மேலே போக முடியாமல் ப்ரைஸ் கீழே உடைச்சிட்றான். அப்போது இந்த ரேஞ்சு நமக்கு என்னது கீ லெவல். இந்த ஜோனை ரீடெஸ்ட் எடுத்து ப்ரைஸ் கீழே விழுகணும். இது புல்லிஷ் டு பியரிஷ். பியரிஷ் டு புல்லிஷ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக செல்லில் போயிட்டுருக்க ப்ரைஸ் ஒரு சப்போர்ட் வச்சு மேலே போகுது, சப்போர்ட் வச்சு மேலே போன ப்ரைஸ் திரும்ப கீழே உடைக்குது. இந்த ரேஞ்சை உடைச்சி திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சப்போர்ட் உடஞ்ச ஏரியாவுக்கு உள்ளே வந்து கீழே போக முடியாமல் மேலே உடைச்சிருவான். இந்த ரேஞ்ச் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஏரியா திரும்ப ஒரு கீ லெவலாக சப்போர்ட்டாக வேலை செய்யும். ஓகேங்களா? இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது லோயர் டைம், அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் புல்லிஷில் இருந்து லோயர் டைம் ஃப்ரேமில் ஹையர் டைம் ஃப்ரேம் ஜோனுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வரும் இல்லைங்களா, அந்த மாடலாக இருந்தாலும் சரி, அல்லது ஹையர் டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட்டில் இருந்து லோயர் டைம் ஃப்ரேம் ரீட்ரேஸ்மெண்ட் போய் என்ட்ரி எடுத்துகிட்டு டைரக்ஷனில் போகிற மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயும் அதே விஷயந்தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் புரியும். பிகினர்ஸ் புரியலைன்னா நான் காட்டுற சார்ட் எக்ஸாம்பிளாக பாருங்கள். அதாவது 1 மினிட் வச்சுருக்கேன் நிஃப்டி, ஏன்னா 1 மினிட்டில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குன்றதுக்காக. ஓகேங்களா? இது வந்து ஒரு மேபி இங்கே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஜோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள். இங்கே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஜோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே போகுது அப்படின்னா இப்போ நமக்கு இங்கேருந்து எக்ஸ்பென்ஷன் ஆகி போயிருக்கு, ப்ரைஸ் மேலே போகுது, ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் வருது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகுறது என்ன, ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் இருந்து ப்ரைஸ் மேலே போயிருக்குது, எகைன் மேலே போயிருக்குது, எகைன் மேலே போயிருக்குது, போக முடியாமல் உடைச்சிட்டான். ஓகேவா? இந்த சப்போர்ட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக வேலை செஞ்சுருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே உடஞ்சி திரும்ப இந்த ஜோன் ரீடெஸ்ட் எடுத்து மேலே போயிருக்கான். இது இன்றைக்கி ட்ரேட் 17 ஜனவரி 2015. 1 மினிட்டில் வச்சு எடுத்திங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி இப்படி ஒரு ட்ரேட் போட்டிருக்கலாம். இது நான் சொல்கிறது என்ன, செல் டு பை மாடல். சிம்பிளாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரி போடலாம். அதே மாதிரி பை டு செல் பார்ப்போமா. இது வந்து செல் டு பை, பை டு செல் அப்படின்னா ஒரு நல்ல ஏரியா. சிம்பிள். இங்கே பாருங்கள், மாடல் நிறையா உங்களுக்கு கிடைக்குங்க. நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்கோசரம் சொல்கிறேன். சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வேலை செஞ்சுருக்குது. அந்த லெவல் உங்களுக்கு எப்படி இருக்கும், பிரேக் அவுட் வச்சுட்டான் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ரேஞ்சுக்கு உடைக்கலைன்றப்போ கண்டினியூஷனில் நீங்கள் ட்ரேட்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். கம்ப்ளீட்டாக நிஃப்டி பைலேயே இருக்குது அப்படின்றதுனால அந்த ஃபெயிலியர்ஸ் இருக்குது. இப்போ நிஃப்டி பையில் இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, ரெசிஸ்டன்ட் டு சப்போர்ட் அந்த பிரேக் அவுட் ரேஞ்ச் நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்குது. புரியுதா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நாம் இந்த இடத்த பார்த்த மாடல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ஜோன் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நமக்கு எப்படி எடுக்கிறது அதெல்லாம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் பார்ப்போம். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 லெக்கு மட்டும் வைங்க. இந்த லெக்கு இங்கே போகாதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி போட பழகணும். அது மட்டும் நம்ம செஞ்சோம்னா போதும். ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோடு வெளியே வரணுன்ற மைண்ட் செட்டில் நிஃப்டியெல்லாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்ட்ராடே பண்ணலாம். பட் தெளிவான மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு பில்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது
உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தது. சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வருது, ஒரு சப்போர்ட், இன்னொரு சப்போர்ட், இன்னொரு சப்போர்ட், இது வந்து ட்ரிபிள் பாட்டம், நீ என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, அதை பற்றி கவலையே இல்லை. இங்கே பை பண்ணலாமா, என்னைய கேட்டால் இங்கே பை பண்ணாதேன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு இங்கே லிக்விடிட்டி கிராப் ஆகிடுச்சு, இந்த கேண்டில் எங்களுக்கு என்னென்னா சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் ஆர்டர் பிளாக்கு, அதில் என்ட்ரி போடுவோம் அட்டி விழுவோம். பட் நம்ம அதெல்லாம் உங்களை சொல்லி நான் குழப்ப விரும்பலை. சிம்பிள் ஒரு லெவல் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் ரேஞ்சு வேணும். அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ரேஞ்சில் லோயர் டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அந்த லோயர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், பிரேக் அவுட், ரீடெஸ்ட். உங்கள் டார்கெட் என்னது, இந்த ரீசன் ஹை வச்சுக்கலாம். இந்த லெக்கில் இருக்கக்கூடிய ரீசன் ஹை இது எங்கே நடக்கும் அப்படின்னா, ப்ராப்பரான என்ட்ரி மாடல் ஹையர் டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல உங்களுக்கு புல்லிஷில் இருக்கும்போது லோயர் டைம் ஃப்ரேம் இங்கே ரிவர்சல் வந்து ப்ரைஸ் இப்படி மேலே உடைக்கிறான்றப்போ இந்த ஜோனுக்கு ரீடெஸ்ட் எடுத்து வரும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை அப்படின்றத நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி தான் இங்கே சிம்பிளாக பாருங்கள், எடுத்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குங்க. பட்டு அது ட்ரெண்டை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணணுன்றது தான் நான் சொல்கிற விஷயம். ஓகேவா, ஒரு ரெசிஸ்டன்ஸ், 2 ரெசிஸ்டன்ஸ், 3 ரெசிஸ்டன்ஸ், அந்த ஜோன் சப்போர்ட்டாக வேலை செஞ்சு கீழே உடஞ்சிருக்குது. அந்த ஜோனில் திரும்ப ப்ரைஸ் என்னாச்சு, வந்து ரீடெஸ்ட் எடுத்து விழுந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட் வரலாம். என்னென்னா, இந்த குவாசிமோடோ மாடலில் இந்த மெத்தட் வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தப்பவே எனக்கு புரியல. பட் நான் எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் மாடல் சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் புல்லிஷ்லேருந்து கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க, ரீட்ரேஸ்மெண்ட்டு போகுது அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்கும், இந்த மாடல் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட்டு போனாலும் இது ஹையர் டைம் ஃப்ரேமோட லெக்காக இருக்கும் பட்சத்தில் இது உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்குறான். இது ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னாலும் இந்த ரேஞ்சில் இருக்கும், கம்ப்ளீட்டாக இந்த மாடல் இருக்கும். அடுத்தது ஹையர் டைம் ஃப்ரேம் பியரிஷ் டு புல்லிஷ்னு வச்சுக்கோங்க. பியரிஷ் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்து திரும்ப உடைச்சிருது. ஓகேவா, இது ஹையர் டைம் ஃப்ரேம் ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் இதுதான், அல்லது இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் புல்லிஷில் இருந்து லோயர் டைம் ஃப்ரேம் இந்த மாடல் வச்சாலும் கண்டிப்பாக இந்த கீ லெவல் அப்படின்றது வேலை செய்யும். அப்போ கீ லெவல் அப்படின்றது 2 லொக்கேஷனில் தான் நீங்கள் எடுக்கணும். ஒன்று ஹையர் டைம் ஃப்ரேம் ரேஞ்சுக்கு மேலே புல்லிஷாக இருந்தால் பியரிஷ் சைடு எதிர்பார்க்கலாம், அல்லது ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு புல்லிஷில் இருக்கும்போது லோயர் டைம் ஃப்ரேம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வேலை செஞ்ச ஜோன் பிரேக்காக இருந்தால் திரும்ப அந்த ஜோன் சப்போர்ட்டாக வேலை செய்யும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம செல் மாடலுக்கு என்ன பார்த்தோம், ஹையர் டைம் ஃப்ரேம் புல்லிஷாக இருக்கும் பட்சத்தில் அதோட ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கோசரம் இந்த மாதிரி ஜோன்ஸ் வச்சு வரலாம். சரி, எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் செல்லில் இருக்குது அப்படின்னா அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் ப்ரைஸ் என்ன ஆகும், இந்த ஒரு மாடல் வைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு பிளான் 2க்கும் நான் உங்களுக்கு, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டு போகிறதுக்கும் சொல்லியிருக்கிறேன், ப்ரோ ட்ரெண்டில் டைரெக்ஷனுக்கு திரும்பும்போது இந்த மாடல் எப்படி வேலை செய்யுன்றதும் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு இது சம்மந்தமாக டவுட்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் அண்ட் டிஸ்கார்ட் கம்யூனிட்டி இருக்குது, நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் அப்படின்றத கேட்கலாம். அண்டு அடுத்த வீடியோ புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். தெளிவாக ஒரு விஷயத்தை உங்களுக்குன்னு டெக்னிக்கல் வைஸ் ஒரு ப்ராப்பர் பிளானோட கற்றுக்கிட்டு ட்ரேடிங் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல ட்ரேடராக வரலாம். வாழ்த்துக்கள்.